ஹாய் ஹலோ வெல்கம் டு நாங்கள் அனிகா. இன்றைக்கி விண்ணகர் கோயில் அந்த ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன. வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய சிறிய ஒரு நிகழ்ச்சி இப்போதுதான் நேர்ந்தது. சாலை ஓரத்திலே நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா. அவன் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. பழுவேட்டரையின் ஆட்களில் கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது. அடே, இந்த குருதையை பாரடா என்றான் ஒருவன். குருதை என்று சொல்லாதேடா, குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன். உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும், முதலில் அது கருதையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொரு வேடிக்கையை பிரியன். அதையும் பார்த்து விடலாமா என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான். அதன் மேல் தாவி ஏற முயன்றான். ஏற பார்க்கிறவன் தன் எஜமான் அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது. அந்த வேற்று மனிதனை ஏற்றி கொள்ள மாட்டேன் என்று முரண்டும் பிடித்தது. இது பொல்லாத குதிரையடா, இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம். பரம்பரையான அரச குலத்தவன்தான் இதன் மேல் ஏறலாம். அப்படி என்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்ததுதான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அவன் சமத்கரமாய் பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தார்கள். ஏனென்றால் தஞ்சாவூர் முற்றையர் குலம் நசித்து போய் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது சோழர்களின் புலிக்கொடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருந்தது. தாண்டவராயா, உன்னை ஏற்றிக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு. ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையா இருந்தாலும் இருக்கலாம் என்றான் மற்றொருவன். பரிசாக பேசி அதையும் சோதித்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டு குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான். ரோசமுள்ள அக்குருதை உடனேயே பின்னங்கால்களை 4 தடவி சிசிறி உதித்து விட்டு ஓட்டம் பிடித்தது. குருதை ஓடுகிறதே, நிஜ குருதை தாண்டா என்று அவ்வீரர்கள் கூச்சலிட்டு உய் உய் என்று குஷித்து ஓடி குதிரை மேலே விரட்டினார்கள். குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று. ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள். அப்படியும் அவர்களின் சிலர் உதைத்துப்பட்டு விழுந்தார்கள். குதிரை தறிக்கிட்டு வெறிக்கொண்டு ஓடியது. இவ்வளவு வந்தியத்தேவன் கண்ணெதிரேயே அதிசீக்கிரத்தில் நடந்துவிட்டது. அவனுடைய முகத்தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டான். பார்த்தாயா தம்பி, அந்த பழுவூர்த்தடியார்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதானே என்று குத்தி காட்டினான். வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. எனினும் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக கடைபிடித்தான். பழுவூர் வீரர்கள் பெருங்கூட்டமாய் இருந்தனர். அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவது பொருள் இல்லை. அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை. குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் மேலே நடந்தார்கள். குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான். அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்று விடும் என்று அவனுக்கு தெரியும். ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பழுவேட்டரையின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நன்றாக புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது. புலிந்தோப்புக்கு அப்பால் சஞ்சலமில்லாத இடத்தில் குதிரை சோகமாக வடிவாக நின்று கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் அந்த அருகில் சென்றதும் குதிரை கனைத்து, ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லாத பிராணி குறை கூறுவது போல் அந்த களைப்பு தொனித்தது. வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தினான். பிறகு அதை திருப்பி அழைத்து கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான். திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும்
அவனை பார்த்து, இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்தாய்? தம்பி, எத்தனை பேரை அது உதைத்து தள்ளிவிட்டது என்றார்கள். இந்த பிள்ளை என்ன செய்வான்? குதிரை என்ன செய்யும்? அந்த பழுவேட்டரையின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்துவிட்டார்கள் என்று இன்னொருவர் சமாதானமாக சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்து கொண்டு நின்றான். இதடா சனியன், இவன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சிலிக்கிறான். தம்பி, நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திருப்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன். அதையெல்லாம் நான் கேட்கவில்லை. இன்று ராத்திரி எங்கே தங்குவாய் என்று கேட்டேன். நீ எதற்காக அதை கேட்கிறாய்? ஒருவேளை கடம்பூர் சம்புவரை அரண்மனையில் நீ தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது. உனக்கு மந்திரதந்திரமும் தெரியுமா என நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய்? இதில் என்ன அதிசயம்? இன்றைக்கு பல ஊர்களிலிருந்து பல விருந்தாளிகளும் அங்கே வருகிறார்கள். மெய்யாகவே என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான். மெய்யாகத்தான். அது உனக்கு தெரியாதா என்ன? யானை, குதிரை, பல்லக்கு, பரிவற்றம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையிலே சேர்ந்தவைதான். பழுவேட்டரை இழுத்து கொண்டு அழைத்து போகின்றன. வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்து பழுவேட்டர் தங்குமிடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடியது வாய்ப்பு அல்ல. அந்த மாபெரும் வீரனுடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் இவனுக்கு கசந்து கொண்டிருந்தது. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் இறுக்கமான குரலில் கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? இந்த பக்கத்துக்கே நான் புதியவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன். இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ. எதற்காக? அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா? சிவன் பெரிய தெய்வமா, திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப் போகிறீர்களா? இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்துக்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குருவை கூத்து எல்லாம் நடைபெறும். கூத்துக்கு பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்படி இருந்தால் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும்? என்னை உன் பணியாள் என்று சொன்னால் போகிறது. வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது. அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் நம்பவும் மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது. அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு. ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தன் மாறவேல் என்னுடைய உற்ற நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தானா? அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக தான் இருக்கும். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்கொண்டிருந்தார்கள். ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அந்த கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம். நீ ஏன் என்னை தொடர்கிறாய்? உன் வழியே போவதுதானே. வழி தெரியாதா? குற்றத்தினால்தான் தம்பி நீ எங்கேயோ போகிறாய். ஒருவேளை கடம்பூருக்குத்தானா? இல்லை, நீதான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே. நான் விண்ணகர் கோயிலுக்கு போகிறேன். வீரநாராயண பெருமாள் சந்திக்கத்தானே? ஆம், நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவித்ததற்கு விரும்புகிறேன். ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன். இங்கே ஈஸ்வர முனிவர்கள் என்ற பற்ற பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறாய். ஒரே கூட்டமாய் இருக்கிறதே. கோயிலில் ஏதாவது விசேஷமா? உற்சவம் உண்டோ?
ஆம் என்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி 18ஆம் பெருக்கோடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது. அதனால்தான் இவ்வளவு கோலாகலமாக தெற்குள் வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கி வந்துவிட்டார்கள். விஜயாலய சோழனின் பேரரான முதற் பரந்தா சோழ மதுரையின் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன். சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே. தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வீழ்ந்து சரித்திர புகழ் பெற்றவன். சோழ சிகாமணி சூர சிகாமணி முதலிய பல விருதுகள் பெயர்களோடு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள். மானிய கிடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான். எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான். அந்த சைன்யத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் இராஜாதித்தன் ஒரு யோசனை பணியை அவர்களுக்கு கொண்டு செய்விக்க எண்ணினான். வடகாவேரி என்ற பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லா வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன்வஷ் மிகுந்த வீரர்களை கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான். அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயணா ஏரி என்று அழைத்தான். அதன் கரையில் வீர நாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான். விஷ்ணு கிருகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்படும் வழங்குகிறது. ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா? எனவே ஏரிக்கலைகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையை ஒட்டி ஸ்ரீமந்த் நாராயணமூர்த்தி கோயில் ஏற்படுத்து அக்காலத்து வழக்கம். அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தருள செய்தான். அத்தகைய பெருமாளையின் கோயிலுக்குத்தான் எப்போதும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள். சந்தித்துக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான். ஆண்டவனின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மால் வாரியின் தமிழ் வேகத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான். பொலிக 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 போயிற்று வள்ளியார் சாபம் நலியும் நரகம் நைந்த நமக்கு கிங்கும் யாதுமொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ண பூதங்கள் மண்மேல் மெல்லிய புகுந்து இசை பாடி ஆடி உளிதர கண்டோம் 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 கண்ணுக்கு கிணியான கண்டோம் தொண்டீர் எல்வீர் வாரி தொழுது தொழுது நின்றார்த்தோம் வென்றார் தன்னன் தோளானாய் மாடவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்ற பாடி பறந்து திரிகின்றவனே. இவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் பெருகி தார தாரையாய் அவன் கன்னத்தில் வழியாக வழிந்தோடியது. வந்தியத்தேவன் பாடல்களை கவனமாக கேட்டு வந்தான். அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசந்திருக்கிறது. ஆழ்வார்க்கடியானையை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது. இவன் பரம பக்தன் என்று எண்ணிக்கொண்டான். வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசங்கள் மாறியது. வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பரசங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள். கோவிலில் முதல்வராக நின்று கேட்டார்கள். அவருக்கு அருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்மணன் மாறா பாலங்கன் ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆழ்வார்க்கடியான் 10 பாசுரங்களையும் பாடிவிட்டது. கலிவழியில் தென்னன் குறுக்க காரி மாறன் சடகோபன் ஒலிப்புகழ் 1010 உள்ளத்தை மாசார்க்கு மீதே
என்று பாசுரத்தை முடித்தான். கேட்டிருந்த பட்டரின் குமரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான். அவன் மல்கிய கண்ணீரை தடித்து கொண்டு, ஐயா, குருகூர் சடகோபடாரர் என்னும் நம்மழ்வார் மொத்தம் 1000 பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறதே, அவ்வளவும் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை, சில 10கள் தான் எனக்கு தெரியும் என்றான் ஆழ்வார்க்கடியான். அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். தெரிந்த வரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் என்றால் ஈஸ்வர முனிவர்களும் பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடையப் போகிறது. பால்வடியும் முகத்தில் தேச பொலிய நின்று நம் வாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிதர்கள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஆச்சாரியர் ஆகப் போகிறார். குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று வேதம் தமிழ் செய்து வரப்போகிறார். அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடு எங்கும் பரப்பப் போகிறார். 1000 பரிசங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார். நாதமுனியின் பேரராக அவதரித்து போகும் ஆளவந்தார் பலர் அற்புதங்களை செய்தருள போகிறார். இந்த இருவரும் அவதரித்த சோஸ்திரத்தை தரிசிக்க உடையவராகிய ஸ்ரீ ராமானுஜர் ஒரு நாள் வரப்போகிறார். வரும்போது வீரநாராயணாக ஏரியையும் அதன் 74 கணவாய்களையும் பார்த்து அதிசயாக போகிறார். ஏரி தண்ணீர் 74 கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை வெள்ளத்தை ஜீவக்கொடிகளுக்கு பாய செய்வதற்காக 74 ஆச்சரிய பீடங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று மகானியின் உள்ளத்தில் உதயமாக போகிறது. அதன்படியே 74 சிம்மாநதி பதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்பட போகிறார்கள். இந்த மகத்தான நிகழ்ச்சியெல்லாம் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரம் விவரமாக சொல்லிட்டு என்று விட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம். பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நம்பிகளே, தாங்கள் இத்தகைய பரம பக்தர்கள் என்றும் பண்டி சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று. ஏதாவது அபச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றான். மன்னித்து விடுகிறேன் தம்பி, ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா? சொல்லு. தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்று தான் சொன்னேனே, நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே. இது வேறு விஷயம். ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவிடன் அதை கொடுக்க வேண்டும். யாரிடம்? வாங்க பார்ப்போம் யாரிடம். பழுவேட்டரையின் யானைக்கு பின்னால் மோதும் பல்லக்கில் சென்றாலே, ஓ, அந்த பெண்மணியிடம். அது சரி. நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தானா அகப்பட்டேன். தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால் தம்பி, படபடப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாயை போய் வா. ஆனால் எனக்கு மற்றும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும். பாதகமில்லை, போய் வா. வந்தியத்தேவன் பிறகு ஆக்கி ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விரட்டி கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான். ஸோ அடுத்தது என்னவென்று நாம் பார்ட் 5ல் பார்க்கலாம். வாங்க, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
45 coming soon.